வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிரேக்கிங் நியூஸ். கடந்த ஹாஃப் டேயில் என்ன நடந்திருக்குன்றதை பிரேக்கிங் நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். டாஸ்மார்க் ஊழியர்களுக்கான கருணை ஊழியர்களின் குடும்பத்திற்கான கருணை நியமன வேலைவாய்ப்பு குறித்து இன்றைக்கி மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஒரு கேள்வியை நம்ம தமிழ்நாடு அரசுக்கு கேட்டிருக்காங்க. அது என்ன கேள்வினா, இன்னும் எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும்? பல வருஷமாக காத்திருந்துட்டாங்க, நீங்கள் இதை குறித்து பேசவே இல்லை. ஒரு கருணை ஒருத்தர் கருணை வேலை கேட்குறாங்கன்னா அது எதுக்கான காரணம்னா அந்த குடும்பத்தோட சூழ்நிலையை கருத்தில் கொண்டு கொடுக்கணும். ஆனால் அஃபீஷியல்ஸ் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. குடும்பத்தோட கருணை மனுவெல்லாம் அதை ஏற்றுக்கிறது இல்லைங்க. அதை வந்து வாரிசு வேலையாக மட்டும்தான் பார்க்குறாங்க. அப்படி பார்க்குறப்ப அந்த குடும்பம் கிட்டத்தட்ட ஒரு தந்தையை இழந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த குடும்பம் பல வருஷம் பின்தங்கி அதிலிருந்து மீண்டு வரத்துக்கு கிட்டத்தட்ட பல வருஷம் ஆகும். அதுக்காக அவங்க கேட்குறது வந்து ஒரே ஒரு வேலை தாங்க கேட்குறாங்க. அதை கொடுக்காமல் இவங்க வந்து ரொம்ப டிலே பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒன்றுங்களா. அடுத்தது ரெண்டாவது விஷயத்தை பற்றி கச்சா எண்ணெயோட விலை உயர்வை பற்றி தான் பார்க்க போகிறோம். மத்திய கிழக்கு பகுதியில் மிகப்பெரிய அளவில் பதற்றம் நீடிச்சுட்டே இருக்கிறதால பிரெண்ட் க்ரூட் ஆயிலினுடைய விலை வந்து மிகப்பெரிய அளவில் உயர்ந்துட்டுருக்குங்களா. அதனால் அதுக்கான விலையை வந்து இதுக்கு மேலேயும் இன்னும் மேலும் உயரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நம்ம கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு க்ரூட் ஆயில் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய 36 கப்பல்கள் வந்து ஈரான் இஸ்ரேலினுடைய போர் காரணமாக பாதிப்படைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த பகுதியில் மாட்டிட்டு எந்த பக்கம் நவர முடியாமல் நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ப்ராப்ளம் மெட்டீரியல் இறக்க முடியாமல் ஏற்ற முடியாமல் நின்றுட்டுருக்கிற மாதிரியான நியூஸ் வந்திருக்குங்க. ரஷ்யா வந்து ஒரு சியூரிட்டி கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்கு. இதனால் உங்களுக்கு ஏதாச்சும் ஆயில் டிலே ஆச்சுனாலோ அதை ரஷ்யா கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும், நீங்கள் எப்போ வேணாலும் எங்களுக்கு கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுதுங்க. ரஷ்யா வந்து ஈரானுக்கு நேரடியாக வந்து எந்த ஒரு ஆதரவும் தெரிவிக்கல. அந்த நாட்டிலேருந்து எந்த ஒரு தகவலுமே எங்களுக்கு இது வரைக்கும் வரலன்ற மாதிரி ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 4ஆவதாக எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த போர் பதற்றம் குறித்து பல நாடுகளில் இன்னமும் இந்த போர் பாதிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்குங்க. துபாயிலேருந்து ஒரு சில ஃப்ளைட்ஸ் வந்து இப்போ விடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ட்ரேடு சம்மந்தப்பட்ட இது வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மேலும் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் லைவில் இருங்க. நான் அடுத்தடுத்து வீடியோஸ் அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்பேன். எவரி 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஒரு வீடியோ போட்டே இருப்பேன். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.